மிகுந்த நம்பிக்கையுடன் ஏவப்பட்ட சீனாவின் ராக்கெட் பாதி வழியிலேயே வெடித்து சிதறியதால் அந்த நாடு கவலையில் ஆழ்ந்துள்ளது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். குவாய்சு 11 சுமார் 1 டன் எடையுடன் விண்ணுக்கு செல்லும் திறன் கொண்ட சீனாவின் ராக்கெட் ஜிகுவான் ஏவுதளத்தில் இருந்து 6 செயற்கைக்கோள்களுடன் புறப்பட்டு சென்றது. விஞ்ஞானிகள் பார்த்திருக்க பாதி வழியில் குறிப்பிட்ட வட்டப்பாதையை அடையும் முன்னரே வெடித்து சிதறியது. அமைப்பான எக்ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பியது. ராக்கெட் வெடித்து சிதறியதால் சீனா மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. விண்வெளித்துறையில் தோல்விகள் ஏற்படுவது மிகவும் சாதாரணமான ஒன்றுதான். அப்படி இருக்கையில் சீனா ஏன் இதற்காக கவலைப்பட வேண்டும் என்ற கேள்வி எழக்கூடும். அதற்கும் காரணங்கள் உண்டு. தெற்கு சீன கடலில் அமெரிக்காவின் நிமிட்ஸ், ரொனால்ட் ரீகன் போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றன. ராக்கெட்டின் முதல் பயணமே தோல்வியில் முடிந்திருப்பதால் தென் சீன கடலில் உள்ள அமெரிக்க கப்பல்களுக்கு விடுத்த மிரட்டல் வீணாக போனதுடன் சீனாவுக்கு கவலையும் பிறந்திருக்கிறது. சும்மாறா